ஓம் சாந்தி. எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே அப்படின்னு பாடல் வந்திருக்குது. பக்தர்கள் இந்த பாடல் நல்ல விதத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஆகாய தத்துவம் அப்படின்னு இந்த சாக்கார உலகத்தை தான் சொல்ல முடியும். தந்தை வசிக்கக்கூடிய இடத்த மகா தத்துவம் பிரம்மம் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தந்தை அந்த மகா தத்துவத்திலேருந்து தான் இறங்கி வர வேண்டியது இருக்குது. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக, ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா குழந்தைகளுக்கு அங்கே இருந்த மாதிரிக்கே இங்கே எதையும் தூண்டுதல் மூலமாக புரிய வைக்க முடியாது. ஏன்னா குழந்தைகளின் புத்தி தமோ பிரதானமாக ஆகிடுக்குது. தமோ பிரதான புத்திக்கு தூண்டுதல் மூலமாக எதையும் புரிய வைக்க முடியாது. அதனால தான் தந்தை அந்த சிம்மாசனத்தை விட்டு, மகா தத்துவத்தின் சிம்மாசனத்தை விட்டு இங்கே இறங்கி வர வேண்டியது இருக்குது. இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரம் எடுத்து உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஞானத்தின் நெய் உங்களுக்கு ஊற்றும் போது தான் உங்களுடைய ஆத்ம ஜோதி பிரகாசமாக எரியுது அப்படின்னு சொல்கிறார். சத்துவ பிரதானமாக இருந்த ஆத்மா முதல்ல பிரகாசமாக தான் இருந்துச்சு. இப்போ தமோ பிரதான நிலையை அடைஞ்சதுனால அது ஒளி மங்கி போயிருக்குது. இப்போ தந்தை நெய் ஊற்றும் போது மறுபடியும் அது பிரகாசமாக எரியும் அப்படின்றத சொல்கிறார். ஞானம் என்பது வேறு, யோகம் என்பது வேறு அப்படின்னு சொல்கிறார். ஞானம்ங்கிறது இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் இருக்குது இல்லையா, 84 பிறவிகளின் சக்கரம், அதுதான் விஸ்தாரம். அதைத்தான் ஞானம்னு சொல்ல முடியும். யோகம்ன்றது ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்யணும். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே தந்தை இயல்பாக நினைவு செய்யுது, அதே போல் நீங்கள் கூட இங்கே ஜென்மம் எடுத்திருக்கீங்க. தந்தை உங்களுக்கு ஜென்மம் கொடுத்துருக்காரு. அப்போ ஆத்மாவான நீங்கள் பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும் இல்லையா? இதை யோகம்னு சொல்ல முடியும், இல்லை நினைவுன்னு சொல்ல முடியும். அவ்வளோதானே தவிர இதை ஞானம்னு சொல்ல முடியாது. தந்தை உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும். உங்களுடைய ஆத்மாவின் அந்த பேட்ரி சார்ஜ் ஏறும் அப்படின்றதுக்காக பாபா புரிய வைக்கிறார். ஆனால் பக்தர்கள் என்ன செய்துட்டாங்க, யாராவது ஆத்மா அதாவது சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஜோதி ஏற்றி வைக்கிறாங்க வீட்டில். ஏன்னா இருட்டுக்குள்ளே அந்த ஆத்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே விளக்கு ஏற்றுறது, வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால அந்த ஆத்மா போகிற இடத்துக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்கும்? எதையுமே மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தந்தை உங்களை இப்போ புத்திவானாக ஆக்கிக்கிட்டு இருக்காரு, புத்திசாலியாக மாற்றிட்டுருக்காரு. ராவணன் முதல்ல உங்கள் எல்லாருடைய புத்திங்கிற போட்டை பூட்டி வச்சுருந்தா, இப்போ தந்தை உங்களை புத்திங்கிற போட்டை திறந்து வைக்கிறாரு. எதையுமே புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா கல் புத்தி உடையவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு போயிடுச்சு. சரீரத்தை விட்டுட்டு போன ஆத்மாவுக்கு உணவும் படைக்கிறாங்க, அழைக்கவும் செய்கிறாங்க, உணவும் படைக்கிறாங்க. அந்த ஆத்மா எப்படி சாப்பிட முடியும்? அதையும் எதுவுமே புரிஞ்சுக்கிறதில்ல. இப்படி நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறதுனால அவங்க பக்தி மார்க்கத்தை விட்டுருவாங்களாம் அப்படிங்கிறதும் இல்லை. அது எப்பவும் போல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை 2 விதமாக சொல்லியிருக்காங்க. குருடர்களின் மகன் குருடர்கள், கண்ணுடையவர்களின் மகன் கண்ணுடையவர்கள் அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க இல்லையா? அதாவது திருதராஷ்டிரனுடைய மகன்கள் கௌரவர்கள், அவங்க ஞானம் இல்லாதவர்கள். யுதிஷ்டன் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரமாத்மா கூட இருந்தவங்க, அதாவது பாண்டவர்கள்னு சொல்லக்கூடியவங்க, பரமாத்மா துணை இருந்தவர்கள், ஞானமுடையவர்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 விதமான உதாரணத்தை மகாபாரதத்தில் காமிச்சிருக்காங்க. அதே உதாரணத்தை பாபா இங்கேயும் புரிய வச்சுருக்கார். கண்ணில்லாதவர்கள் அப்படின்றது ஞானக்கண் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுக்காக புரிய வச்சுருக்கார். ஞானம் வேறு பக்தி வேறு அப்படின்னு புரிய வைப்பார் இல்லையா? அது போல் இப்போ இங்கே புரிய வச்சுருக்காரு. இன்றைக்கி முக்கியமான சப்ஜெக்டே இதுதான். ஞானம் வேறு, யோகம் வேறு. நினைவுங்கிறது ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். நினைவு நீங்கள் ஜென்மம் எடுத்ததுக்கப்புறம் தந்தை இயல்பாக நினைவு செய்யணும். அதன் மூலமாக பாவக்கர்மங்கள் விநாசமாகும்னு சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, பாபா இந்த பேராகிராஃபில் முக்கியத்துவம் கொடுக்கறது யோகத்துக்காக. ஞானம் என்பது வேறு, யோகம் என்பது வேறு. ஞானம்ங்கிறது முதல் இடை கடையின் ஞானம், அதைத்தான் ஞானம்னு சொல்லுவாங்க. யோகம்ன்றது ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைவு செய்யக்கூடிய விஷயம். இதை ஞானம்னு சொல்ல முடியாது, இது தனிப்பட்ட விஷயம். நிறைய குழந்தைங்க இந்த ஞானத்தின் விஷயத்தையே சொல்லிகிட்ருக்காங்க. ஞானத்தில் புத்திவானாக இருக்காங்க, கூர்மையான புத்தியுடையவர்களாக இருக்காங்க, முரளி கிளாஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் யோகத்தில் இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகத்தில் இருக்கணும், யோகத்தில் இருப்பது கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். யோகத்தில் இல்லைன்னா எப்படி உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும்?
அப்போ நீங்கள் நல்ல விதத்தில் யோகா செய்து பாவக்கர்மங்கள் அழிக்கும் போது தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். எத்தனை பேர் இந்த ராஜயோக படிப்பு படித்தாலும் 8 மணி மாலை தான் உருவாகிருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்க மட்டும்தான் முழுமையாக பாவக்கர்மங்களை முழுசாக அழித்ததுனால லட்சுமி நாராயணா ஆகிறாங்க. மற்ற அடுத்து 108 மணி மாலைங்கிறது வரிசை கிரமத்தில் போயிடுது இல்லையா? ஏன் பாபா இங்கே 8 மணி மாலையை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, அந்த 8 பேர் தான் தர்மராஜபுரியில் எந்த ஒரு தண்டனையும் அடையாமல் முழுமையாக கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சவங்க. 9வது மணி யார் வராங்களோ அவங்களுக்கு கூட தர்மராஜபுரியில் ஒரு அடி விழுகுமா தண்டனையாக. அதுதான் பாபா இங்கே சொல்லியிருக்காரு, 8 மணி மாலை தான் உருவாயிருக்குது அப்படின்னு. நவரத்தினங்கள் மோதிரங்கள்லாம் அணிகிறாங்க இல்லையா? அப்போ 8 மணி மாலை கூடவே 9வதா சிவபாபா, அதான் நவரத்தினங்கள் மோதிரம் அணிஞ்சால் எல்லா துன்பமும் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயம், இங்கே ஞானத்தின் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். 108 ரத்தினங்களை வச்சு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லையா? அதுபோல் இப்போ நல்ல விதத்தில் நீங்கள் யோகா செய்யணும். யோகா செய்யலைன்னா தர்மராஜபுரியில் தண்டனை அடைய வேண்டியது இருக்கும், பதவியும் குறைஞ்சி போயிடும். இந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றினால பாபா கிடைக்கிறதே கிடையாதுன்னு பாபாவே சொல்கிறார். இந்த சாஸ்திரங்கள் சாது சன்னியாசிகள் குருமார்களின் வழிகாட்டுதல் படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நான் அதன் மூலமாலாம் கிடைக்கிறதில்ல. நான் எப்போ இந்த சாக்கார உலகத்துக்கு வந்து படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்குறனோ அப்போ தான் நீங்கள் உங்களையும் தெரிஞ்சுக்க முடியும், பரமாத்மாவனை என்னையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாது சன்னியாசிகள் என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாயிடுவோம், அதாவது அந்த பிரம்ம தத்துவத்தில் போய் நாங்கள் ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாயிடுவோம். இந்த நீர்க்குமிழி உதாரணம் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அந்த நுரையோட சேர்ந்துரும் பார்த்துருக்கீங்களா? அதுபோல் நாங்கள் ஒன்றோட ஒன்று கலந்துருவோம் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள். பரந்தாமன்றது உங்களுடைய வீடு. எல்லாருமே அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்க தான். இந்த விஷயத்தை அந்த சாது சன்னியாசிகள் யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி ஆத்மா, தனித்தனி ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்கான பாகம் இருக்குது நாடகத்தில். அவங்கவுங்க பார்ட்டு பண்ணுறதுக்கு இந்த சாக்கார உலகத்தில் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் பாபா புரிய வச்சுருக்கார். இந்த விஷயங்கள் யார் புத்தியிலும் கிடையாது, தந்தை வந்து தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஜோதியோட ஜோதியாலாம் யாரும் ஐக்கியமாக முடியாது, அது வசிக்கக்கூடிய வீடு. எல்லாரும் அங்கே போனால் கூட தனித்தனியாக தான் அமர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு சிருஷ்டி மரம் மாதிரி. ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் தனித்தனியாக தானே இருக்கும், கூட்டமாக இருந்தாலும் இலைகள் தனித்தனியாக தானே இருக்கும். அதே போல் பரந்தாமன்ற வீட்லேயும் எல்லாம் தனித்தனியாக தான் அமர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். 3rd பாயிண்ட்டு, இந்த பேராகிராஃபில் பாபா ஞானத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. அரைக்கல்பம் பக்தி நடக்குது, அரைக்கல்பம் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அரைக்கல்பம் இரவு, அரைக்கல்பம் பகல். நீங்கள் இப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கீங்க. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்தியுகமும் திரேதாயுகமும் பகல், துவாபரமும் கலியுகமும் இரவு. நாம் எப்படி சத்துவ பிரதான நிலையிலேருந்து தமோ பிரதான நிலையை அடைகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 84 பிறவிகளின் சக்கரம். மீண்டும் தமோ பிரதானத்திலேருந்து சத்துவ பிரதானமாக ஆகணும். எப்படி ஆகிறோம்? எப்படி தமோ பிரதானத்தில் சத்துவ பிரதானமாக ஆகணும் அப்படின்னா தந்தை நினைவு செய்கிறதன் மூலமாக தூய்மையாகிறோம். அதனால தான் தமோ பிரதானிலேருந்து சத்துவ பிரதானமாக அடைகிறோம், அந்த நிலையை அடைகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் பாபா. அப்போ இந்த ஞானம்ங்கிறது இந்த 84 பிறவிகளின் சக்கரம். நினைவுங்கிறது நாம் இந்த சக்கரத்தில் சத்துவ ரஜோ தமோ நிலையில் இறங்கி வந்திருக்கோம். தமோ நிலையிலேருந்து மீண்டும் சத்துவ பிரதான நிலைக்கு, தமோ பிரதான நிலையிலேருந்து சத்துவ பிரதான நிலைக்கு போகிறதுக்கு ஒரே வழி தந்தையின் நினைவு மட்டுமே அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் எங்கே போனாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ தான் நினைவு செய்கிறதன் மூலமாக தான் ஆத்மா தூய்மை அடையும். தூய்மை அடைகிறதன் மூலமாக தான் தமோ பிரதானிலிருந்து சத்துவ பிரதானமாக ஆகும் ஆத்மா அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கார். நாம் எப்படி இந்த நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகிறோம், சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு வரோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது ஞானம் மட்டுமே. இதுதான் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் அப்போ சொல்கிறார். யோகம்ங்கிறது ஆத்மாவான நீங்கள் பரமாத்மா தந்தையை நினைவு செய்கிறது. அதன் மூலமாக தான் விக்கர்மங்கள் விநாசமாகுது. கூடவே உங்களுடைய கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது கூட குளிர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறார். கர்மேந்திரியங்களில் ராவணனுடைய தாபம் இருக்குது இல்லையா, 5 விகாரங்களுக்கு வசமாகி
அந்த சம்ஸ்காரம் தூண்டிக்கிட்டே இருக்குது இல்லையா, யோகத்தின் மூலமாக அது கூட குளிர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு தான் தந்தை எப்போதுமே நினைவு செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அப்புறம் இந்த பிரம்மாவுடைய உடல் கூட எப்படிப்பட்டதாக இருக்குது, பாக்கியசாலி ரதமாக இருக்குது, பாக்கிய ரதன்னு பேர் இருக்கு இல்லையா அப்படிங்கிறார். சிவபாபா இந்த பிரம்மா உடலை ஆதாரமாக எடுத்து இந்த உடல் மூலமாக எவ்வளோ காரியங்கள் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் இப்போ தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து விஷயங்களையும் மறந்து தந்தையை நினைவு செய்யுங்க. இப்போ நீங்கள் அசரீரி ஆகணும், இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஞாபகத்தில் இருங்க. வீட்டுக்கு போகணும், ராஜ்யத்துக்கு போகணும். நீங்கள் இங்கே முழுமையாக நினைவு செய்து தூய்மையானாதான் இந்த ராஜ்யத்தில் கூட உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அதான் முதல்ல சொல்லியிருந்தார் இல்லையா, யார் நல்ல விதத்தில் யோகா பண்ணி தூய்மை அடைஞ்சிருக்காங்களோ, முழுமையாக கர்மாதீத்த நிலை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் 8 மணி மாலையில் வராங்க அப்படின்னு. அப்போ நினைவு தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நினைவில் இருக்கிறதுக்கு தான் உழைப்பும் இருக்குது, இதன் மூலமாக தான் உங்களுக்கு உயர்ந்த பதவியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். 4th பாயிண்ட்டு வரதானம். இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலம் மிக உயர்ந்த மனோநிலை எனும் ஆசனத்தில் அமர்ந்து சதா சம்பன்னம் ஆகுக. சங்கமயுகத்தில் சிவசக்தி இணைந்த சொரூபமாக இருந்தீங்க அப்படின்னா நடக்காத காரியம் கூட நடந்தேறும். இதுதான் மிக உயர்ந்த சொரூபமாகும். எப்போதுமே இந்த சொரூபத்தில் நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா சம்பன்ன பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும். பாப்தாதா இப்போ குழந்தைகளாகிய உங்களை ஆசனம் சுகம் என்ற ஆசனத்தில் இப்போ அமர்த்தியிருக்கார் உங்களை. நீங்கள் எப்போவுமே அதே ஆசனத்தில் அமர்ந்து எப்போவும் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். அப்போது மறதி என்ற சம்ஸ்காரம் கூட மறைந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது நினைவில் இருப்பதற்கான விஷயத்தை சொல்லியிருக்கார். நினைவிலே இருந்தீங்க அப்படின்னா மறதிங்கிற சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அது கூட மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு மூலமாக ஆத்மாக்களை யோகியவான்களாக யோகிகளாக மாற்றுங்கள். அதாவது சக்தி வாய்ந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் நம்ம பரப்பும்போது நாமும் அமைதியாகவும் அவர்களையும் அமைதியாக்குவோம் இல்லையா. அவங்க அமைதியாகும்போது கூட யோகிகளாக மாறுவாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்லியிருக்கார். சக்தி வாய்ந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமாக ஆத்மாக்களை யோகியவான்களாக யோகிகளாக மாற்றுங்கள் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.